தமிழகத்தின் வளர்ச்சிக்காக வரலாறு காணாத அளவு நிதியை மத்திய அரசு ஒதுக்கி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் பின்னர் 20,140 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 திட்டங்களை தொடக்கி வைத்தும் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தும் அடிக்கல் நாட்டியும் வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் தமிழகத்திற்கு வந்தாலே புதிய சக்தி கிடைப்பதாக தெரிவித்தார். தமிழக பண்பாடு உலகெங்கும் பரவ வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்த பிரதமர் தான் செல்லும் இடமெல்லாம் தமிழின் பெருமைகளை பரப்பி வருவதாகவும் கூறினார். மாநிலங்களின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழ் மக்களின் துயரங்களில் மத்திய அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். விஜயகாந்த் சிறந்த தேசியவாதி என்று புகழாரம் சூட்டிய பிரதமர் அவர் நிஜத்திலும் கேப்டன் என்றும் அவரது மறைவு தமிழகத்திற்கே இழப்பு என்றும் பேசினார். आज केंद्र सरकार तमिलनाडु के विकास के लिए राज्य पर रिकॉर्ड राशि खर्च कर रही है। 2014 से पहले के 10 सालों में केंद्र सरकार की तरफ से राज्यों को 30 लाख करोड़ रुपए के आसपास ही दिए गए थे, जबकि हमारी सरकार ने पिछले 10 वर्षों में राज्यों को 120 लाख करोड़ रुपए दिए हैं। 2014 से पहले के 10 साल में तमिलनाडु को जितनी राशि केंद्र सरकार के मिली थी उससे 2.5 गुना ज्यादा राशि हमारी सरकार ने दी है। पहले के मुकाबले हमारी सरकार ने तमिलनाडु में नेशनल हाईवे बनाने के लिए 3 गुना ज्यादा राशि खर्च की है। रेलवे को आधुनिक बनाने के लिए भी हमारी सरकार पहले के मुकाबले तमिलनाडु में 2.5 गुना ज्यादा खर्च कर रही है। சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான பேரிடர் நிவாரண நிதியை விரைந்து விடுவிக்க பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும், சென்னை டோக்கியோ நேரடி விமான சேவைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு விரைந்து நிதி விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் பிரதமரிடம் முதல்வர் முன்வைத்தார். திருச்சியில் விமான நிலையத்தின் புதிய முனைய திறப்பு விழாவில் பிரதமரிடம் முதல்வர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார். இந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு. மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று எண்ண வேண்டாம். பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி, மருத்துவம், அவசிய தேவைகள், உதவிகள் ஆகியவற்றை செஞ்சு தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு. மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன். நெய்வேலியிலிருந்தும் வேலூரிலிருந்தும் விரைவில் விமான சேவை தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். திருச்சியில் புதிய விமான நிலைய திறப்பு நிகழ்ச்சியில் இவ்வாறு கூறினார். Tamil Nadu has been a center of progress of civil aviation. 3,000 flights used to fly a day in Tamil Nadu in 2014. Today that is increased by 23%. We had only 5 airports. Now Salem Airport is operational. In the days to come, Neyveli and Vellore Airport will be operational.
ஜப்பானில் விமானம் தரையிறங்கும் போது மற்றொரு விமானத்தின் மீது மோதி தீப்பற்றியது. விமானத்தில் பயணித்த 350க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மற்றொரு விமானத்திலிருந்து 5 பேர் உயிரிழந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த விமானம் டோக்கியோவில் உள்ள ஹனேடா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது கடலோர பாதுகாப்பு படை விமானத்தின் மீது மோதியது. இதனால் விமானம் தீப்பற்றி எரிந்தது. காற்றின் வேகம் காரணமாக தீ வேகமாக விமானம் முழுவதும் பரவத் தொடங்கியது. உடனடியாக தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயணைப்பு பணியை தீவிரப்படுத்தின. அதேவேளையில் விமானத்தில் பயணித்த 350க்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்புக் குழுவினர் கடும் போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்டனர். கடலோர பாதுகாப்பு படை விமானத்தில் இருந்த 5 பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தின் காரணமாக விமான நிலையத்தில் உள்ள அனைத்து ஓடுபாதைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டன. ஹனேடா விமான நிலையம் ஜப்பானில் மிக முக்கியமான விமான நிலையம் என்பதால் ஓடுபாதையில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்யும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனவரி 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. அதேபோல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழை வெள்ள நிவாரண தொகையை பெற்றுக் கொள்ள நாளையே கடைசி நாள் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் நெல்லை மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 வட்டங்கள் மற்றும் 11 வருவாய் கிராமங்களில் அதிக பாதிப்பை சந்தித்த மக்களுக்கு தலா 6000 ரூபாய், ஓரளவு பாதிப்பை சந்தித்தோருக்கு தலா 1000 ரூபாய் என சிறப்பு நிவாரண நிதியை முதலமைச்சர் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்கப்பட்டு நிவாரண நிதி வழங்கப்பட்டது. இதுவரை 92% மேற்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். டோக்கன் பெறாதவர்கள், டோக்கன் பெற்றும் வெள்ள நிவாரண தொகையை பெறாதவர்கள், டோக்கனை தவறவிட்டவர்கள் நாளைக்குள் தொடர்புடைய நியாய விலை கடைகளுக்கு சென்று கைரேகை பதிவு செய்து நிவாரண நிதியை பெற்றுக் கொள்ளலாம் என ஆட்சியர் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகை வர உள்ளதால் 4ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் பணி தொடங்க உள்ளதால் வெள்ள நிவாரண நிதி வழங்குவதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இல்லை எனவும், எனவே நாளை மாலை 5 மணிக்குள் நிவாரண தொகையை பெற்று பயனடையுமாறு நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அறிவுறுத்தியுள்ளார். பெண் அரசு ஊழியர் ஒருவர் தனது ஓய்வூதியத்திற்கான வாரிசாக தனது பிள்ளையை நியமிக்கும் வகையில் மத்திய அரசு சட்ட திருத்தம் செய்துள்ளது. பெண் ஊழியர் விவாகரத்து பெற்றிருக்கும் பட்சத்தில் கணவருக்கு பதில் தனது ஒரு பிள்ளை அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கான வாரிசுதாரர்களாக நியமிக்க மத்திய பணியாளர் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பெண் ஊழியர் விவாகரத்திற்கு விண்ணப்பித்திருக்கும் பட்சத்திலும் இந்த பலனை பெற முடியும் என அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இறந்தால் அவர் பெற்று வந்த ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் என்ற பெயரில் கணவன் அல்லது மனைவிக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இனி விவாகரத்து பெற்றுள்ள ஓய்வு பெற்ற பெண் அரசு ஊழியர் தான் பெற்று வரும் ஓய்வூதியத்தை தன் காலத்திற்கு பிறகு பிள்ளைகள் பெறும் வகையில் ஏற்பாடு செய்ய முடியும் என மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை செயலாளர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்புகளின் ஆலோசனைகளை பெற்ற பின்பே இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் 71 லட்சத்திற்கும் அதிகமான கணக்குகளை தடை செய்துள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மட்டும் வாட்ஸ்அப் செயலியை 50 கோடி பேர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021 மீறிய காரணத்திற்காக இந்தியாவில் மட்டும் 71 லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு தடை விதித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் 19,54,000 கணக்குகள் எவ்வித புகார்களும் பெறுவதற்கு முன்னதாகவே கொள்கை மீறல் அடிப்படையில் தடை செய்யப்பட்டுள்ளன. கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் 8,841 பண மோசடி புகார்களை வாட்ஸ்அப் நிறுவனத்திடம் பயனர்கள் பதிவு செய்துள்ளனர். பயனர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் ஆண்ட்ராய்டு பயனர்கள் தங்களது வாட்ஸ்அப் பேக்கப்பை கூகுள் டிரைவில் இலவசமாக பிரதி எடுக்க முடியாது என தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் பிரவேச தரிசனத்தின் மூலம் 10 நாட்களில் 40 கோடியே 25 லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் நேற்று 1ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அடைக்கப்பட்டது.
சொர்க்கவாசல் திறந்திருந்த 10 நாட்களில் 6,47,452 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்தனர். இந்நிலையில் இந்த 10 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை 40,25,00,000 ரூபாய் என்று தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்களில் 35,60,000 லட்டுகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் டேவிட் வார்னர் பந்து வீசக்கூடும் என்று ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலியா பாகிஸ்தானுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி நாளை சிட்னி மைதானத்தில் தொடங்க உள்ளது. இதனிடையே டேவிட் வார்னர் இப்போட்டியுடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள கடைசி டெஸ்ட் போட்டியில் வார்னர் பந்து வீசுவதற்கு வாய்ப்பிருப்பதாக ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சிட்னி டெஸ்டில் சதமடிப்பதே வார்னர் தனது டெஸ்ட் வாழ்க்கையை முடிக்க சிறந்த வழியாகும் என்றும், ஆனால் பந்து வீசி போட்டியில் கடைசி விக்கெட்டை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். டேவிட் வார்னர் இதுவரை டெஸ்ட் போட்டியில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லுக்கு அருகே பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட தனியார் நர்சிங் கல்லூரி தாளாளருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திண்டுக்கல்லுக்கு அருகே முத்தனாம்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான சுரபி நர்சிங் கல்லூரி மாணவிகளுக்கு அதன் தாளாளர் ஜோதி முருகன் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. புகாரின் பேரில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜோதி முருகன் மற்றும் விடுதி காப்பாளர் அர்ச்சனா ஆகியோர் மீது தாடிக்கொம்பு காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வழக்கு கடந்த 3 ஆண்டுகளாக திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி கருணாநிதி ஜோதி முருகனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 75,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். இதேபோல் மற்றொரு குற்றவாளியான அர்ச்சனாவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு அருகே கோயிலில் பொங்கல் வைப்பதில் ஏற்பட்ட மோதலில் 8 பேர் காயமடைந்தனர். தாக்குதல் நடத்திய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலகுட்டப்பட்டி கிராமத்தில் உள்ள ஓம் காளியம்மன் கோயிலுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த கவிதா என்பவர் பொங்கல் வைக்க சென்றுள்ளார். அப்போது ராஜசேகர் என்பவர் நிலப்பிரச்சினை உள்ளதால் எங்கள் தோட்டத்தில் உங்கள் கோயிலில் உள்ள பொங்கல் வைக்கக்கூடாது என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நாங்கள் பொங்கல் வைப்போம் என்று கவிதா கூறியதை அடுத்து இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அங்கு வந்த கவிதாவின் தம்பி காசிராமன் இரும்பு கம்பியால் தாக்கியதில் ராஜசேகர் மயங்கி விழுந்திருக்கிறார். பொதுமக்கள் அங்கு கூடிய நிலையில் கவிதாவும் காசிராமனும் அங்கிருந்து சென்றுள்ளனர். பின்னர் காசிராமன் 10க்கும் மேற்பட்டோரை அழைத்து வந்து ஊரில் உள்ளவர்களை தாக்கியுள்ளார். இதில் பள்ளி மாணவன் உட்பட 8 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறை காசிராமனை கைது செய்தது. தேசிய அளவில் தடை தாண்டும் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த திருப்பூர் மாணவிக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சோழிப்பாளையத்தைச் சேர்ந்த தேவராஜ் விமலா தம்பதியின் மகள் மெகிட்டா எபி அனுப்பர்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறார். இவர் கடந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை லக்னோவில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் பங்கேற்றிருந்தார். 800 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் பங்கேற்ற மாணவி மெகிட்டா எபி தேசிய அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். இதனிடையே பதக்கத்துடன் ஊர் திரும்பிய மாணவியை பெருமைப்படுத்தும் விதமாக அரசு பள்ளி சார்பில் வேலம்பாளையம் சாலையிலிருந்து அரசு பள்ளி வரை வாகனத்தின் மூலம் மாணவி பேரணியாக அழைத்துச் செல்லப்பட்டார். தொடர்ந்து மாணவிக்கு மாலை அணிவித்து பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. வாக்கு ஒப்புகைச் சீட்டு இயந்திரம் குறித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தங்கள் கருத்துக்களை கூற நேரம் ஒதுக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையருக்கு மூத்த காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் கடிதம் எழுதியுள்ளார். மின்னணு இயந்திரத்தில் வாக்களித்த பிறகு வரும் ஒப்புகைச் சீட்டை வாக்காளர்கள் சரிபார்க்க அனுமதிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு அச்சீட்டுகளை ஒரு பெட்டியில் இடக்கூறி அவற்றை எண்ண வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக தங்கள் தரப்பு கருத்தை தெரிவிக்க நேரம் ஒதுக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிர்க்கட்சிகள் கடந்த 20ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தன. ஆனால் அதற்கு பதில் எதுவும் கிடைக்காத நிலையில் அதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் 3 அல்லது 4 பேர் வருவதாகவும், அப்போது ஒப்புகைச் சீட்டு நடைமுறை குறித்து விளக்க சில நிமிடங்களை ஒதுக்கி உதவ வேண்டும் என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். தற்போதைய நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஏதேனும் 5 வாக்குச்சாவடிகளை தேர்வு செய்து அவற்றில் இருந்து ஒப்புகைச் சீட்டுகளை வாக்கு எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கும் நடைமுறையை தேர்தல் ஆணையம் கடைபிடித்து வருகிறது.
ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய்.எஸ். ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டியின் மகன் ஒய்.எஸ். ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் அவரது மகள் ஒய்.எஸ். ஷர்மிளா இடையே பல வருடங்களாக மோதல் நீடித்து வருகிறது. கடந்த 2019 நடைபெற்ற ஆந்திர தேர்தலுக்கு பிறகு தெலங்கானா அரசியலில் கவனம் செலுத்தி வந்த ஷர்மிளா தற்பொழுது மீண்டும் தனது கவனத்தை ஆந்திர அரசியலில் பக்கம் திருப்பியிருக்கிறார். ஒய்.எஸ்.ஆர். தெலங்கானா எனும் கட்சியை தொடங்கி அதன் தலைவராக உள்ள ஷர்மிளா அக்கட்சியை காங்கிரசுடன் இணைக்க சில மாதங்களுக்கு முன்பே முடிவு செய்திருந்தார். சமீபத்தில் நடைபெற்ற தெலங்கானா மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் இந்த வருடம் ஆந்திர மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படும் அவர் பின்னர் மாநில தலைவராக நியமிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில் விபத்துகளை தடுக்கும் வகையில் கவச் பாதுகாப்பு முறை உள்ளிட்டவற்றை செயல்படுத்துவது தொடர்பாக இதுவரை மத்திய அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகளை 4 வாரங்களுக்குள் தெரிவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஒடிஷா மாநிலத்தில் நடந்த ரயில் விபத்தில் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். நாட்டையே உலுக்கிய இதுபோன்ற ரயில் விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் விஷால் திவாரி என்ற வழக்கறிஞர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. அதில் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பு தன்மையை வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்க குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட அந்த குழு பல்வேறு விவகாரங்களை ஆராய்ந்து தங்களது பரிந்துரைகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கவச் திட்டம் உள்ளிட்ட பாதுகாப்பு திட்டங்கள் எந்த அளவிற்கு செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்த விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு யுபிஐ மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்தலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்காக ரிசர்வ் வங்கி அறிவித்த புதிய விதிமுறைகள் நேற்று முதல் அமலுக்கு வந்தன. அதில் தினசரி யுபிஐ பேமெண்ட்டுகளுக்கான உச்சவரம்பு 1 லட்சம் ரூபாயாக இருந்து வந்த நிலையில் தற்போது மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் யுபிஐ மூலமாக 5 லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்தலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதுபோக அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகளை தடுக்க 2000 ரூபாய்க்கு மேல் செய்யப்படும் முதல் பண பரிவர்த்தனைக்கு 4 மணி நேரம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரிசர்வ் வங்கி ஜப்பானின் ஹிட்டாச்சி நிறுவனத்தோடு இணைந்து நாடு முழுவதும் யுபிஐ ஏடிஎம்களை திறக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் யுபிஐ பயனாளிகள் QR கோடை ஸ்கேன் செய்து பணம் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்படும். கடந்த ஆண்டு இந்தியா யுபிஐ பண பரிவர்த்தனையில் 100 பில்லியன் மைல்கல்லை கடந்து சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சபரிமலையில் வர்ச்சுவல் கியூ வழியாக மட்டும் 78,402 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலம் முடிந்து டிசம்பர் 30ஆம் தேதி மகரவிளக்கு பூஜைக்காக நடை மீண்டும் திறக்கப்பட்டது. மண்டல பூஜை காலத்தில் மட்டும் சபரிமலையில் 35 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு அதிகாலை 2:30 மணிக்கு திறக்கப்பட்ட நடை சிறப்பு கணபதி ஹோமம், நெய் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளோடு இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடிய பின்னர் அடைக்கப்பட்டது. தரிசனத்தை காண வர்ச்சுவல் கியூ வழியாக மட்டும் 78,402 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் ஸ்பாட் புக்கிங், கானகப்பாதை வழி வந்தவர்கள் என புத்தாண்டில் மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இன்றும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருவதால் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நடிகர் விஷால் தொடுத்த வழக்கில் வரும் 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க லைகா நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சண்டக்கோழி 2 படத்திற்கான தமிழ் மற்றும் தெலுங்கு திரையரங்க மற்றும் சேட்டலைட் உரிமைக்கான GST தொகை மற்றும் அபராதத்தை வட்டியுடன் சேர்த்து 5,24 லட்சத்திற்கான உத்தரவாதத்தை லைகா தாக்கல் செய்யக்கோரி விஷால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். சண்டக்கோழி படத்தை வெளியிட்டதற்கான GST தொகையை லைகா நிறுவனம் செலுத்தாததால் தனது நிறுவனமான விஷால் பிலிம் ஃபேக்டரி செலுத்தியதாகவும் விஷால் மனுவில் தெரிவித்துள்ளார். தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய லைகா நிறுவனம் தற்போது 500 கோடி செலவில் இந்தியன் 2 படத்தை தயாரித்து வருவதாகவும் அந்த படம் வெற்றி பெறவில்லை என்றால் கடுமையான நிதி நெருக்கடிக்கு லைகா சந்திக்க நேரிடுவதாக, தனக்கு கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளதாகவும் விஷால் தரப்பில் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு முடியும் வரை RBL வங்கியில் லைகா நிறுவனம் தாக்கல் செய்துள்ள சொத்துக்களை முடக்க வேண்டும் என்றும் விஷால் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து லைகா பட நிறுவனம் ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2023-24 நிதியாண்டின் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 14,97,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. இதுவே முந்தைய 2022-23 நிதியாண்டில் 13,40,000 கோடி ரூபாய் மட்டுமே வசூலாகியிருந்தது. நடப்பு நிதியாண்டில் ஒவ்வொரு மாதத்திலும் சராசரியாக 1,66,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. டிசம்பர் மாதத்தில் மட்டும் 1,64,882 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. இது முந்தைய 2022 ஆண்டின் இதே மாதத்தில் வசூலானதை விட 10.3% அதிகமாகும். நடப்பு நிதியாண்டின் தொடக்கமான ஏப்ரலில் இதுவரை இல்லாத அதிக அளவாக 1,87,035 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியிருந்தது. அடுத்து வந்த மாதங்களில் 1,57,000 கோடி ரூபாய் என வசூலான நிலையில் ஜூலையில் 1,65,000 கோடி ரூபாயாக வசூல் அதிகரித்தது. அக்டோபரில் 1,72,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலான நிலையில் டிசம்பரில் 1,64,000 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்ற டிசம்பரில் ஜிஎஸ்டி வசூல் 19% அதிகரித்து 9,888 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. சென்னையில் தங்கம் ஒரு சவரன் 47,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை உயர்ந்து 5,920 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 80 ரூபாய் விலை அதிகரித்து 47,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 30 காசுகள் விலை ஏற்றம் கண்டு 80 ரூபாய் 30 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. 17 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 1,760 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது கவனிக்கத்தக்கது. தட்டுப்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு காரிஃப் பருவத்தில் இதுவரை 25,000 டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படும்போது விலையேற்றத்தை தடுக்க மத்திய அரசு அவ்வப்போது அவற்றை கொள்முதல் செய்து கையிருப்பில் வைத்துக் கொள்கிறது. தேவைப்படும் நேரத்தில் அவற்றை நுகர்வோருக்கு வழங்குவதால் கணிசமான விலையேற்றத்தை தடுக்க முடிகிறது. அந்த வகையில் 2023 ஆண்டின் காரிஃப் பருவத்தில் இதுவரையிலான காலங்களில் 25,000 டன் வெங்காயம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் ரோஹித் குமார் சிங் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் கையிருப்பில் வைக்க 7 லட்சம் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே கையிருப்பில் வைத்திருந்த வெங்காயத்தை விற்பனைக்காக வெளிச்சந்தைக்கு விடுவிப்பதால் அதன் விலை இந்தியாவின் சராசரி விலையான 42 ரூபாயிலிருந்து 27 ரூபாய் 58 காசுகளாக குறைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தவிர உள்நாட்டில் விலையேற்றத்தை தடுக்க வெங்காயம் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு யுபிஐ மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்தலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்காக ரிசர்வ் வங்கி அறிவித்த புதிய விதிமுறைகள் நேற்று முதல் அமலுக்கு வந்தன. அதில் தினசரி யுபிஐ பேமெண்ட்டுகளுக்கான உச்சவரம்பு 1 லட்சம் ரூபாயாக இருந்து வந்த நிலையில் தற்போது மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் யுபிஐ மூலமாக 5 லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்தலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதுபோக அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகளை தடுக்க 2,000 ரூபாய்க்கு மேல் செய்யப்படும் முதல் பண பரிவர்த்தனைக்கு 4 மணி நேரம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரிசர்வ் வங்கி ஜப்பானின் ஹிட்டாச்சி நிறுவனத்தோடு இணைந்து நாடு முழுவதும் யுபிஐ ஏடிஎம்களை திறக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் யுபிஐ பயனாளிகள் QR கோடை ஸ்கேன் செய்து பணம் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்படும். கடந்த ஆண்டு இந்தியா யுபிஐ பண பரிவர்த்தனையில் 100 பில்லியன் மைல்கல்லை கடந்து சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. யெஸ் வங்கியின் பங்குகள் இந்திய பங்குச்சந்தைகளில் ஓராண்டில் இல்லாத உச்சத்தில் வர்த்தகமாகின்றன. இந்திய பங்குச்சந்தைகளில் யெஸ் வங்கி பங்குகள் 3வது நாளாக ஏற்றத்தில் வர்த்தகமாகின்றன. குறிப்பாக இன்றைய தினம் 52 வாரங்களில் இல்லாத ஏற்றம் கண்டு ஒரு பங்கு 23 ரூபாய் 70 காசுகள் என இருந்தது. 3 நாட்களில் யெஸ் வங்கி பங்குகள் சுமார் 13 விழுக்காடு அதிகரித்துள்ள நிலையில் வரும் நாட்களில் மேலும் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதற்கு வாராக்கடனை விற்றதன் மூலம் 150 கோடி ரூபாய் கிடைத்ததாக யெஸ் வங்கி தெரிவித்ததே காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பிற்பகல் 11:30 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 565 புள்ளிகள் சரிந்து 71,706 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 145 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு 21,596 புள்ளிகளிலும் வர்த்தகமானது. இந்தியாவில் கடந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவாக 41 லட்சம் தனிநபர் கார்கள் விற்பனையாகியுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பல நிறுவனங்கள் வாகன விற்பனையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன.
2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2023ஆம் ஆண்டு வாகன விற்பனை 8.3 விழுக்காடு அதிகரித்து காணப்பட்டது. கடந்த ஆண்டில் மட்டும் 41,08,000 வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. இதுவே முந்தைய 2022ஆம் ஆண்டில் 37,92,000 வாகனங்கள் மட்டுமே விற்பனையாகியிருந்தன. மாருதி சுசுகி, ஹூண்டாய் மோட்டார் இந்தியா, டாடா மோட்டார்ஸ், டொயோட்டோ கிர்லோஸ்கர் ஆகிய நிறுவனங்களின் விற்பனை கடந்த ஆண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்பட்டது. கடந்த ஆண்டில் SUV வாகனங்கள் விற்பனை அதிகரித்து காணப்பட்டதாகவும் மொத்த வாகன விற்பனையில் 26 விழுக்காடு பங்களித்துள்ளதாகவும் மாருதி சுசுகி நிறுவனத்தின் விற்பனை பிரிவு மூத்த செயல் அதிகாரி ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார். வாகன விற்பனை அதிகரித்துள்ளது சாதகமான சூழலாக இருந்தாலும் அதற்கேற்றவாறு சாலை மேம்பாட்டையும் மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அப்போதுதான் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதோடு விபத்துகளையும் தவிர்க்க முடியும். இந்தியாவின் முதல் அதிநவீன A350 ரக விமானத்தை ஏர் இந்தியா நிறுவனம் அறிமுகம் செய்திருக்கிறது. இந்த விமானங்கள் டெல்லி வந்தடைந்த நிலையில் அவற்றுக்கு தண்ணீரை பீச்சியடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. A350 ரக விமானங்கள் சாதாரண விமானங்களைப் போல் அல்லாமல் அதிநவீன வசதிகளோடு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 316 இருக்கைகளை கொண்ட இந்த விமானத்தில் சாய்வு இருக்கைகள் மற்றும் உறங்குவதற்கு வசதியான தனி இருக்கைகள், கேபின்கள் மற்றும் HD திரைகளுடன் கூடிய இன்ஃபிளைட் பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. ரோல்ஸ் ராய்ஸ் ட்ரெண்ட் நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட XWB என்ஜின்கள் மூலம் சாதாரண விமானங்களை காட்டிலும் A350 ரக விமானத்தால் எரிபொருள் பயன்பாட்டை 20 விழுக்காடு குறைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான பணியாளர்களுக்கான ஆடை மற்றும் கேபின்களை பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மனிஷ் மல்ஹோத்ரா மேற்கொண்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜனவரி 22ஆம் தேதி முதல் உள்நாட்டு வழித்தடத்தில் இயக்கப்படவுள்ள விமானங்களுக்கான முன்பதிவு விவரங்களை ஏர் இந்தியா நிறுவனம் X வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. முதல் விமானம் பெங்களூருவிலிருந்து மும்பைக்கு இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ள ஏர் இந்தியா நிறுவனம் சென்னை, மும்பை, ஹைதராபாத், டெல்லி நகரங்களுக்கிடையே விமானம் இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகள் 97 விழுக்காடு திரும்ப வந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2000 ரூபாய் நோட்டுகளை பொதுமக்களிடமிருந்து திரும்ப பெறும் முடிவை கடந்த மே மாதம் முடிவு செய்யப்பட்டு அக்டோபர் 7ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு வெளியான முதல் நாளில் 3,56,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் புழக்கத்தில் இருந்ததாகவும் தற்போது அந்த எண்ணிக்கை 9,330 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் 97.38 விழுக்காடு 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் நீர்ப்பனி தாக்கம் அதிகரித்திருப்பதால் தேயிலை செடிகள் கருகியுள்ளன. உதகையில் இன்று குறைந்தபட்சமாக 6.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நீர்ப்பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் குந்தா, தாய்சோலை, கோரகுந்தா, அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள தேயிலை செடிகள், மேரக்காய் பந்தல்கள் கருகி காணப்படுகின்றன. இந்த பனியின் தாக்கம் பிப்ரவரி மாதம் வரை நீடித்து படிப்படியாக குறைந்து பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் கூறும் விவசாயிகள் இதனால் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக வருந்துகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 1 கோடி ரூபாய் வரை பண மோசடியில் ஈடுபட்ட தம்பதியை காவல்துறையினர் கைது செய்தனர். காவேரிப்பாக்கம் பகுதியில் இ-சேவை மையம் நடத்தி வருபவர்கள் செந்தில்குமார் மற்றும் அறிவழகி தம்பதி. இவர்கள் சுற்று கிராமங்களில் அரசு வேலைக்காக விண்ணப்பிக்க வரும் நபர்களிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஒவ்வொருவரிடமிருந்தும் 2 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளனர். இந்நிலையில் காவேரிப்பாக்கத்தைச் சேர்ந்த சங்கீதா என்பவரிடம் இந்த தம்பதி 1 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சங்கீதா காவல்துறையிடம் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் செந்தில்குமார், அறிவழகி தம்பதியை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரித்ததில் சுமார் 29 பேரிடம் 1 கோடி ரூபாய் பணம் வரை பெற்று மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்த 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 6 சவரன் நகையை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே பைனான்ஸ் ஊழியர் மீது மிளகாய் பொடி தூவி பணம் பறித்த நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
காமையக்கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த பைனான்ஸ் ஊழியரான பரமசிவம் தினசரி பொதுமக்களிடம் பணம் வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வசூலித்த பணமான 2 லட்சம் ரூபாயை தனது சக ஊழியரான கண்ணனுடன் இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றார். செல்லாண்டியம்மன் கோவில் அருகே வந்தபோது அங்கிருந்து அடையாளம் தெரியாத 2 நபர்கள் பரமசிவம் மற்றும் கண்ணன் மீது மிளகாய் பொடி தூவி பணத்தை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதனையடுத்து பரமசிவம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். அப்போது கண்ணன் மீது சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரிடம் விசாரித்ததில் கொள்ளை சம்பவத்திற்கு அவரே திட்டமிட்டார் என்பது தெரியவந்தது. அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட்ட பாஸ்கர் மற்றும் அபிஷேக் ஆகிய இருவரையும் கைது செய்து கொள்ளையடிக்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய விளைபொருட்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த அகழிகளை அகலப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கும்பக்கரை, தொண்டக்கத்தி, சேலும்பு, புலிக்கூடு, கல்லாறு, சோத்துப்பாறை, லட்சுமிபுரம், முருகமலை உள்ளிட்ட பகுதி விவசாய நிலங்களில் தட்டாம்பயிர், சோளம், கம்பு, பச்சை பயிர், அவரை, மொச்சை உள்ளிட்ட மானாவாரி பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். தற்போது பயிர்கள் அனைத்தும் விளைச்சல் அடைந்து அறுவடை செய்யப்படும் நேரத்தில் காட்டு மாடு, பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் விவசாய நிலங்களில் புகுந்து விளைபொருட்களை சேதப்படுத்தி வருவதால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் விவசாய நிலங்களுக்குள் வனவிலங்குகள் வருவதை தடுப்பதற்காக வெட்டப்பட்ட அகழியை மேலும் ஆழமாக வெட்டி வனவிலங்குகள் வராத அளவிற்கு அகலப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இப்பிரச்சினை குறித்து வனச்சரக அதிகாரியிடம் கேட்டபோது புதிய அகழிகள் அமைக்கவும் பழைய அகழிகளை அகலப்படுத்தவும் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் 123 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டில் 2வது முறையாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புவி வெப்பமயமாதலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாடுகளும் எடுத்து வருகின்றன. நாட்டில் மரக்கன்றுகள் நடுவது தற்போது அதிகரித்து வருகிறது. இருப்பினும் கடந்த ஆண்டுகளில் இந்தியாவில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட புள்ளி விவரங்களை இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 2016 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் இந்தியாவில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலையின் அதீத தீவிரம் காரணமாக கடந்த ஆண்டில் 2376 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உயிரிழந்தவர்களில் பாதி நபர்கள் அதிகளவு இடி மின்னலில் சிக்கிய சோகமும் நிகழ்ந்திருக்கிறது. வெப்பநிலை அளவு ஆண்டு அடிப்படையில் சராசரியாக 0.65 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கிறது. இதுவே கடந்த 2016ஆம் ஆண்டு நில மேற்பரப்பிற்கு மேலான காற்று வெப்பநிலை அளவு 0.